திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். நடுவழியில் நின்ற சென்னை ரயில், நள்ளிரவில் தவித்த பயணிகள். ஏற்காடு எக்ஸ்பிரஸ் கவிழ்ந்து சதியா. தண்டவாளத்தில் 10 அடி நீல இரும்பு கம்பி கிடந்ததால் சென்னை வந்த எக்ஸ்பிரஸ் ரயில் நள்ளிரவில் நடுவழியாக நிறுத்தப்பட்டது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். ரயிலை கவிழ்க்கும் சதியுடன் தண்டவாளத்தில் கம்பி வைக்கப்பட்டதா என்ற கோணத்தில் ரயில்வே போலீசார் விசாரணை நடந்து வருகிறது. ஈரோட்டில் இருந்து சென்னைக்கு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. தினமும் இரவு 9 மணிக்கு இந்த ரயில் ஈரோட்டில் இருந்து புறப்படும். அந்த வகையில் நேற்றிரவு வழக்கம் போல் ஈரோட்டில் இருந்து கிளம்பியது. சென்னை நோக்கி வந்த இந்த ரயில் சேலம் மாவட்டம் சங்கரிக்கு இரவு 9:27 மணிக்கு சென்றது. அங்கு பயணிகள் ஏறிய பிறகு 9:33 மணிக்கு சேலத்தில் இருந்து கிளம்பியது. ரயில் மகுடஞ்சாவடி பகுதியை சென்று கொண்டு இருந்தபோது தண்டவாளத்தில் இரும்பு கம்பி கிடப்பதாக தெரிகிறது. இதனால் என்ஜின் டிரைவருக்கு சத்தம் கேட்டுள்ளது. உடனே என்ஜின் டிரைவர் மதடுச்சாவடி ரயில் நிலையத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் முன்பாக நடுவழியில் ரயிலை நிறுத்தினார். நடந்த சம்பவம் குறித்து என்ஜின் டிரைவர் உடனடியாக ரயில்வே உயர் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார். தொடர்ந்து ஈரோடு ரயில் போலீசாரும் ரயில்வே பாதுகாப்பு படையினரும் அங்கு விரைந்தனர். நிகழ்விடத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது ரயில் தண்டவாளத்தின் குறுக்கே 10 அடி நீளமுள்ள இரும்பு கம்பி கிடந்தது. இதையடுத்து ரயிலை கவிழ்க்க ஏதும் சதி நடந்ததா என்று ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரயில் தண்டவாளத்தில் இவ்வளவு பெரிய கம்பியை வைத்தது யார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ரயில் தண்டவாளத்தில் இரும்பு கம்பி வைக்கப்பட்ட சம்பவம்தான் நடுவழியில் நிறுத்தப்பட்ட ரயில் 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. அதாவது 11:40 மணிக்கு அளவில் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு சென்றது. மதுகஞ்சாவடி ரயில் நிலையத்தில் நள்ளிரவு 12:30 மணிக்கு மேல் ஆகியும் ரயில் மதடஞ்சாவடியிலேயே நிறுத்தப்பட்டு இருந்தது. இதனால் மற்ற ரயில்களுக்கு தாமதமானது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். எனவே ரயில்வே போலீசார் ரோந்து பணியில் தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் தற்பொழுது உள்ள தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முக்கியமான இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி தண்டவாள பகுதியில் அத்துமீறி நபர்களை பிடித்து கடுமையான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை வைத்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.